மனித உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல வந்து ஆடு மாடோட உயிரை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி வாயில்லா ஜீவராசிகளின் உயிர்கள் பறிபோகாது. முற்றுப்புள்ளி வைத்த சமூக சேவகர் திரு பாண்டியன். தங்கவயல் பைலட்ஸ் பகுதியில் உள்ள ஸ்விம்மிங் பாத் லைன் மற்றும் கெனடிஸ் பகுதிகளுக்கு இடையிலான ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற மாடுகள், ஆடுகள் உள்ளிட்ட பல வாயில்லா ஜீவராசிகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ரயில்வே துறையினர் தண்டவாளத்தின் ஒரு பக்கத்தில் மட்டும் தடுப்பு கம்பிகளை அமைத்திருந்த நிலையில் மறுபுறம் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்படாததால் கால்நடைகள் எளிதில் தண்டவாளத்திற்குள் நுழைந்து விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் நிலை தொடர்ந்தது. இந்த அவல நிலையை பலமுறை நேரில் கண்ட சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் ரயில் மோதி காயமடைந்த மற்றும் உயிரிழந்த வாயிலா ஜீவராசிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து வந்ததோடு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ரயில்வே துறையினரிடம் பலமுறை மனுக்கள் அளித்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு சென்றார். அவரது தொடர் முயற்சிகளும் சமூக அக்கறைக்கும் பலனாக தற்போது ரயில்வே துறையினர் மீதிருந்த மறுபக்கத்திலும் தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணியை இன்று தொடங்கியுள்ளனர். இந்த பாதுகாப்பு நடவடிக்கை நிறைவேற்றப்பட்டால் தண்டவாளத்திற்குள் கால்நடைகள் நுழைவது தடுக்கப்பட்டு பல வாயில்லா ஜீவராசிகளின் உயிர்கள் பாதுகாக்கப்படும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் இந்த மனிதநேய முயற்சிக்காகவும் பல உயிர்களை காப்பாற்றும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வந்த சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களின் சேவையை பொதுமக்களும் மனுதாரர்களும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் பொதுமக்களிடமும் முக்கியமான ஒரு வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். ரயில்வே தண்டவாளத்தின் அருகே வீட்டு மற்றும் உணவு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏனெனில் தண்டவாளத்தின் அருகே கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள உணவு கழிவுகளை உண்பதற்காக மாடுகள், ஆடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் அப்பகுதிக்கு வருகின்றன. அப்போது திடீரென ரயில் வரும் சூழலில் அவை பதற்றமடைந்து தப்பிக்க முயலும் போது விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் ஏற்படுகின்றன. எனவே பொதுமக்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு ரயில்வே தண்டவாளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இதன் மூலம் பல வாயில்லா ஜீவராசிகளின் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வாயில்லா ஜீவராசிகளின் உயிரும் உயிர்தான் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் செயல்பட்டு நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க செய்ததோடு பொதுமக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களின் மனிதநேய சேவையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். கடந்த ஒரு மாதமாக வந்து வாயில்லா ஜீவன்கள் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாடு மேலே இறந்துச்சு. அதை தொடர்ந்து நான் வந்து இந்த மாடுங்களெல்லாம் அடைக்கலம் பண்ணிட்டு பாரகர் சார்ன்ட்டு இருக்கிறாங்க, ரயில்வே இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கிறாரு. அவருக்கு நான் வந்து நேரடியாகவும் மற்றும் ஃபோன் மூலியமாக அவர் கான்டாக்ட் பண்ணி, சார் எப்படியாவது இது போல மாடுங்க நிறைய இறந்துனுக்குது, அதனால தயவுசெய்து இது பேரிகேட் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கேட்டேன். 2 மணி நேரம் கேட்கும் போது அந்த பக்கம் வந்து அவர் அமைச்சு கொடுத்தாரு. ரொம்ப நாள் நம்ம கோரிக்கை இருந்துச்சு, இது போல 2 சைடும் பேரிகேட் போடணும்னு. அது இப்போ நிறைவேற்றி இருக்குது. ஸ்விம்மிங் பாத் லைன் பக்கம் வந்து இல்லாத இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு பாதி பேரிகேட்ஸ் அது போட்டு கொடுத்தாரு. அப்புறம் வந்து அது போட்டு கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா, மாடுங்க வந்து இந்த பக்கம் வந்துட்டுனால திருப்பி வரும்போது ட்ரெயின் வந்துச்சுன்னா அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு அது ட்ரெயினில் 2-3 மாடு மாட்டிச்சு இந்த மாதம். அதனால வந்து சார் கெனடி சைடும் வந்து எனக்கு போட்டு கொடுக்கணுன்ற அவர் ரிக்வஸ்ட் பண்ணனால அவர் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்து கேட்டு ஒரே வாரத்தில் வந்து இந்த பக்கம் நம்ம ரயில்வே எம்ப்ளாயிங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த பேரிகேட்டை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாடோடைய ரேட்டு வந்து 40,000, 30,000, 20,000 இருக்கு.
இன்னொன்னு நான் ஜனங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், தயவுசெய்து இந்த ட்ராக் ஓரத்துல வந்து குப்பை போடாதீங்க, அந்த பிரிட்ஜுக்கு குப்பை போடாதீங்க. மெயினா வந்து மாடு வந்து அந்த குப்பையை சாப்பிட வரனால தான் வந்து இந்த ட்ராக்ல மாட்டிக்கின்னு சாவுறது. ஏன்னா அதுவும் ஒரு உயிர், அத்தையும் நம்ம ஒரு கொலை பண்ற மாதிரி. நீங்க கொட்டுற குப்பையால் தான் ஒரு உயிர் பலியாகுது. அதுக்கு வந்து நம்மளே தான் உடஞ்சியா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த குப்பையை சாப்பிடறதுக்கு அந்த மாடு வந்து இந்த ட்ராக்கை தாண்டி வருது. அதனால ட்ரெயின் வர்றது தெரியாத அது அடிபட்டு சாகுங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், இந்த குப்பையை கொட்டத்தை நிக்க வைங்க. இப்போ வந்து ரயில்வே கார்டு சொல்லியிருக்காங்க, குப்பை கொட்டுறவங்க நாங்க பிடிச்சோம்னா கண்டிப்பா ரயில்வே மூலியமா கேஸ் போடுறோம்னு சொல்லிக்கிறாங்க. தயவுசெய்து அந்த கேஸ் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு குப்பை கொட்டவும் நான் சொல்ல, ட்ராக் பக்கத்துல வந்து கொட்டாதீங்க தயவுசெய்து. அந்த மாடு ஆடுங்கலாம் அந்த குப்பையை சாப்பிடுறதுக்காக வந்து ட்ராக்கை தாண்டி வரதுனால தான் சாவு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு ரயில்வே வந்து டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. அதில் தயவுசெய்து நம்ம வந்து இந்த ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு உடனே இருக்கக்கூடாதுன்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாடுங்க ஆடுங்க மாட்டின்னு இந்த உயிர் இழக்கும் போதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டு அவேர்னஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து பிரதிபலனா வந்து இந்த வேலைங்க நடந்துனுக்குது. ஏன்னா வந்து 2 டைம் வந்து அவர்த்தா வந்து வீடியோ போட்டு அவேர்னஸ் பண்ணாரு. அந்த வீடியோவும் நான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு காமிச்சேன். அதையும் அவங்க வந்து ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கின்னு இந்த வேலை செய்யறதுக்கு வந்து உடனே முயற்சி எடுத்து, நம்மளுக்கு உண்மையான வந்து இது பெரிய விஷயம். இது ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அணுகி நம்ம வந்து இந்த வேலை கேட்கணும்னா மற்றவங்க பண்றதுக்கு முன்ன வராங்கன்னா அப்போ அந்த உயிரோடைய மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க இந்த வேலை பண்ணிருக்கிறாங்க. மென்மேலும் அவங்க வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து ஆடு மாடு வந்து வாயில்லா ஜீவன், அதுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. அதுக்காக வந்து திருப்பம் மேலும் வந்து அது எதுவும் ஒன்று உயிரை இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்ணிருக்கிறாங்க. மனித உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல வந்து ஆடு மாடோட உயிரை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து இன்னொரு டைம் ரிக்வெஸ்ட் பண்றேன், இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்துல வந்து குப்பையை கொட்டாதீங்க. ஏன்னா அந்த குப்பைனால தான் ஆடு மாடு வந்து ரயில்வே வந்து ட்ராக் வந்து தாண்டி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த ஆடு வந்து இந்த பக்கத்துல சேர்ந்த ஆடு பாருங்க, அது எங்க மேஞ்சிருக்கு பாருங்க. ஏன் என்ன விஷயம்னு சொன்னா அங்க பாருங்க ட்ராக் கிட்ட பாருங்க, அந்த ஆடுங்கெல்லாம் வருதுங்களா. அந்த குப்பை கொட்டுறதுனால தான் அந்த குப்பையை மேயறதுக்கு ஏன்னா வேற விதியே இல்லை அதுக்கு. அந்த குப்பையை மேய வந்து தான் இங்க வந்து ட்ராக்ல மாட்டி ஜீவன்